வைரமுத்துவின் 3ஆம் உலகப் போர். அத்தியாயம் 8. பட்டப்படிப்பு முடிச்ச முத்துமணி வேலை வெட்டி இல்லாம விருதா பயல்களோட சுத்தி திரிஞ்ச காலத்துல குடல் வெந்து கும்பி கருகி பேசினாரு கருத்தமாயி. மகனே, போற போக்கு சரியில்லை அப்பா, புத்திய மாத்திக்க. வம்பாடுபட்டு உன்னை படிக்க வச்சேண்டா. படிச்சு முடிச்சிட்டு உங்கவும் உறங்கவும் ஊர் மேயறதுமா இருந்தா வீடு விளங்காதுரா. அற உசிரா கிடக்கண்டா அப்பன். கைகால் விழுகிறதுக்கு முன்ன கைகொடு மகனே. 2 கடன் பட்டவன்டா நானு. 1 எங்க அப்பன் பட்ட கடன், 2வது கடன் நான் பெத்த கடன்டா. உங்க 3 பேரையும் கரை சேர்த்துட்டா கட்டைய சாச்சிருவேன். மண்ணும் மக்களும் தவிர வேற என்னடா இருக்கு விவசாயி பொழப்புல? கருத்தமாயி இன்னும் பேசி முடிக்கல. தட்டில வச்ச சோத்த மோந்து பார்க்க வந்த பூனைய விளக்குமாறு எடுத்து ஒரு வீசிட்டு ஆரம்பிச்சுட்டா சிட்டம்மா. ஏ பூனைக்குட்டி, பிள்ளை மேல சும்மா வள்ளுன்னு விழுக வேணாம்னு சொல்லி வை. என் பிள்ளை பிச்சை எடுத்து எச்சிச்சோறு தின்னு படிச்சுட்டு வந்து நிக்குது. சும்மா அது காதுக்குள்ள தார்குச்சிய வச்சு குத்திக்கிட்டே இருந்தா வேலை வந்துருமா? வேலைன்னா விட்டத்தில இருந்து குதிச்சிருமா? அதுக்கு ஒரு காலம் வரணும். கருப்பு சாமியும் கண்ணு துறக்கணும். அப்ப நாத்தால மோத விட்டுட்டு கைத்து கட்டில உட்கார்ந்து காலாட்டிக்கிட்டே அவிச்ச வேர்க்கடலையே தின்னுக்கிட்டு இருந்தான் முத்துமணி. திண்ணையில படிச்சுக்கிட்டு இருந்தான் பள்ளிக்கூடத்து பைய சின்ன பாண்டி. அடுப்புல கிடந்த பாலுக்கு கங்கு தள்ளிக்கிட்டு இருந்தா தேனு. ஆத்தா, வேலைக்கு பேசி வச்சுட்டேன். அதுக்கு கருப்பு சாமி கண்ணு துறக்க வேணாம், கருத்தம்மாயை கண்ணு துறந்தா போதும். என்னடா சொல்ற? இழுத்தா ஆத்தா. காட்டு இலாகாவில வேலை காலி இருக்காம், போட்டு தரேங்கிறாக. 3 லட்சம் போகுதாம். சாதி சனமா போயிட்டா குடுக்குறத குடு முத்துமணி, செஞ்சு தரேன்னு சொல்லி இருக்காரு மாவட்ட செயலாளர். லஞ்ச காசுக்கு எங்கடா போறது? நிலத்தை கிளத்த விற்க சொல்றியா? பதறி போனாரு கருத்தமாயி. இல்லாதவன் தானே விற்கணும். அப்ப நான் வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றேன்? வஞ்சகம் பண்ண மாட்டேன், ஆனா வச்சிருக்க. நானே இத்து எலும்பில்லாம செத்து சீவன் இல்லாம கிடக்கேன். என்னத்தடா வச்சிருக்கேன்? தங்கச்சி கல்யாணத்துக்கு நகையும் காசும் சிறுக சேர்த்து வச்சிருக்கேல்ல. வித்து கொடுத்தா வேலை வாங்கிடுவேன்ல. அது வரைக்கும் சுவத்துல வரைஞ்ச ஓவியம் மாதிரி சுவத்துல ஒட்டியே கிடந்த கருத்தமாயி அடிச்ச பந்து மாதிரி வெடிச்சு எந்திரிச்சாரு. ஏண்டா காளிப்பயலே, அங்க வச்சு இங்க வச்சு கடைசியில அடிமடியில கைய வைக்க பாக்குற. உன்னைய கொல்லாம விட மாட்டேன். முறுக்கி நின்ன தகப்பன ஒரே ஓட்டமா ஓடி வந்து கைய பிடிச்சு இழுத்துட்டான் சின்ன பாண்டி. அப்பன் காய்ச்சி மூச்சுன்னு கத்த, ஆத்தா குய்யோ மொய்யோன்னு கூச்சல் போட, தேனு பயந்து போய் தலையில கை வச்சு ஒரு மூலையில் முண்டி நிக்க குடும்பத்துக்குள்ள குத்துவட்டாக தெரிஞ்சிச்சு. இத்தனை கூத்துக்கு மத்தியில ஆடாம அசையாம சொத்த கடலைக்குள்ள நல்ல கடலைய தேடி தின்னுக்கிட்டே பதறாம சொன்னான் முத்துமணி. முதல்ல மகளுக்கு மாலையா, மகனுக்கு வேலையா? கிழவன் கிழவி முடிவு பண்ணிக்குங்க. மாவட்ட செயலாளர்னா லேசுப்பட்ட உத்தியோகம் இல்ல. மந்திரியில பாதி, சமயத்துல சகலத்துலையும் பாதின்னு கூட சொல்லலாம். பொக்கப்பாண்டின்னு சொன்னாதான் அந்த ஆளை ஊரு நாடு அறியும். மத்தபடி பொக்கப்பாண்டிங்கிறதெல்லாம் தட்டிக்கும் சுவரொட்டிக்கும் உண்டான பேரு. ஊர்ல பெரிய வீடு, ஆனா தெரியாது அப்படி. முன்பக்கம் பழைய கூரைய அப்படியே வச்சுக்கிட்டு பின்பக்கம் ஏகத்துக்கும் இழுத்து கட்டி இருக்காரு வீட்டை. திறந்தே கிடக்கும் கதவு, குறையாது கூட்டம். நாட்காலியில ஒருத்தனும் கைப்பிடியில ஒருத்தனுமா ஒழுங்கு மரியாதை இல்லாம உட்கார்ந்திருப்பாக ஆளுக. தங்கச்சங்கிலி போட்ட தலை சீவாத ஒருத்தனும், மூஞ்சி சிரைக்காம கருப்பு கண்ணாடி போட்ட ஒருத்தனும் மோப்ப நாயக மாதிரி வந்து போவானுக. மோப்ப நாயக கண்டுபிடிச்சிடும் வந்திருக்கிறவன் மூட்டை முடிச்சுக்குள்ள என்னென்ன வச்சிருக்குன்னு. அப்ப நாத்தா கிட்ட அடிச்சு பறிச்ச காசை அடிமடியில கட்டி ஒளிச்சு வச்சிருக்கான் முத்துமணி. அவன் பக்கத்துல ஒரு பையன், அவன் வயசுதான் இருக்கும். செக்கச்சவேர்னு உட்கார்ந்திருக்கான், பக்குன்னு முழிச்சுக்கிட்டு. அவன் மடியில கண்ணங்கரையிலின்னு ஒரு கருப்பு பை, கண்ணுல ஒரு கலவரம். பயந்து பேசுறான் காதுக்குள்ள. நிச்சயமா கிடைக்குமா முத்துமணி? நம்பு ராம்குமார், மாவட்ட செயலாளர் ஒரு வகையில எனக்கு தூரத்து சொந்தம்.
மனுஷன் பணத்துக்கு அஞ்சலேனா கூட இனத்துக்கு அஞ்சுவாரு. உறுதியா உனக்கு இந்த வேலை வாங்கி தரேன். கல்லூரியில எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்க. உனக்கு இது கூட செய்ய மாட்டேனா? காசை நீ கொடு, கவரை நான் கொடுக்குறேன். முத்துமணி யாருப்பா? அண்ணன் கூப்பிடுறாரு. தடபுடன்னு எந்திரிச்சு உள்ள போனாக 2 பேரும். வாப்பா உட்காரு. உணர்ச்சி இல்லாம உதடு மட்டும் ஆடிச்சு பொக்கப்பாண்டிக்கு. உன் மண்டையில முடி இல்லைன்னு மீசைய பெருசா வச்சிருந்தாரு பொக்கப்பாண்டி. அந்த மீசை என்னடான்னா தான் சிறுசாகி வழுக்கையா பெருசாக காமிச்சு நிக்குது. அண்ணே, இவர்தான் ராம்குமார், கூட படிச்சவர். கும்பிட்டு அறிமுகப்படுத்தின முத்துசாமி ராம்குமாரை பார்த்து ஒரு கண்ணை மட்டும் ஓரமா அடிச்சான். அவனும் எந்திரிச்சு பவ்யமாக கொடுத்தான் பையன். பணத்தை கையாள தொடர்ந்து இல்லைன்னு பாலிசி உள்ளவர் பொக்கப்பாண்டி. அதை கை நீட்டி வாங்காம ஓரமா வைக்க சொல்லி சாடை மட்டும் காட்டினாரு. மேச மேல பொத்து நாப்புல பைய வச்சான் பையன். மலை போல நம்பி இருக்கேன் உங்களை. மாவட்டத்துக்கு எங்க குலசாமி நீங்க தானே, எப்படியும் செஞ்சு கொடுத்துருங்கண்ணே. பாப்பம். என் கோட்டா இருக்குல்ல மாவட்டத்துக்கு. மேசல இருந்த அட்டைய ஒரு சைசா சாச்சு ஒரு தள்ளு தள்ளினாரு பையன். பாம்பு வாயில விழுந்த தேர மாதிரி பக்குன்னு ஓடி உள்ளே விழுந்து போச்சு பைய. சட்டுன்னு எந்திரிச்சான் முத்துமணி. ராம்குமார், ஒரு நிமிஷம் வெளியில இரு. சத்தமா சொன்னவன் அவன் காதுக்குள்ள கமுக்கமா சொன்னான். அண்ணங்கிட்ட அழுத்தி சொல்லிட்டு வந்துடுறேன். 2வது கும்பிடு போட்டுட்டு விசுக்குன்னு வெளியேறிட்டான் ராம்குமார். அவன் போன வேகத்துல ராம்குமார் கொடுத்த கவரை பனியனுக்குள்ள போட்டுக்கிட்டு தன் கவரை எடுத்தான் முத்துமணி. அண்ணே, அவன் என் கூட படிச்சவண்ணே. அவன் கைகாலில் விழுந்து கடன் காசு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன்னு. இது சத்தியமா உங்களுக்கு சேர வேண்டிய காசுன்னு தான் அவனை கூப்பிட்டு வந்தேன். இந்த கவர்ல இருக்குன்னே என் விவரம். இந்த வேலையை எப்படியாச்சும் எனக்கு வாங்கி கொடுத்துறீங்கண்ணே. 3 தலைமுறைக்கு உங்க காலடியிலே கிடக்கும் எங்க குடும்பம். உங்களை அமைச்சராக்கி அழகு பார்க்குற வரைக்கும் எங்க அட்டணம் பட்டி ஓயாதுன்னே. கவரை கொடுத்தான். கையை பிடிச்சான். கண்ணில தண்ணிய ஒழுக விட்டான். விறுவிறுன்னு வெளியே வந்தான். சிநேகிதனை கட்டி பிடிச்சு சொல்றான். ராம்குமார், வேலை நிச்சயம். அது நம்ம நட்பு மேல சத்தியம். உன்னை மறக்க மாட்டேன் முத்துமணி. எங்க குடும்பமே உனக்கு கடமைப்பட்டிருக்கு. நண்பனை பஸ் ஏற்றி அனுப்பி வச்சுட்டு சரசரன்னு சாராய கடைக்கு போய் 3 பாட்டில் தண்ணி அடிச்சான். வறுத்த பன்னிக்கறி வாங்கி ஊறுகாயிலையும் லேசா உரசிக்கிட்டான். அடுத்தவன் காசு வேலை வாங்க, அப்பனாத்தா காசு தண்ணி அடிக்க. 7 மாசத்துல வேலை வாங்கிட்டான் முத்துமணி. சத்தியமங்கலம் காட்டுல போய் வேலைய ஒப்புக்கொள்ளுன்னு ஆர்டர் வந்துருச்சு அட்டணம்பட்டிக்கு. 3 சாமி மரத்துக்கும் விழுடா காலன்னு விழுக வச்சு அழுது திருநூறு கொடுத்து அனுப்பி வச்சாக அப்பனும் ஆத்தாளும். போனவன் தான். ஒரு தகவலும் இல்லை. ஒரு நாள் உச்சி வெயில்ல அப்பனும் ஆத்தாளும் எள்ளுச்செடிக்கு களை எடுத்துக்கிட்டு இருக்கப்ப வரான் பைய வரப்பு வழியா. சூட்டும் சட்டையும் கருப்பு கண்ணாடியும் மாட்டி ஒரு மார்க்கமா வந்த மகனை பார்த்ததும், வாடா மகனே வாடா வாடான்னு வேர்வையும் புழுதியுமா தடுமாறி ஓடி வர்றா சிட்டம்மா. இப்பதான் கண்ணு தெரிஞ்சதோ துரைக்கு. அண்ணாந்து பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு களை வெட்டிக்கிட்டு இருக்காரு கருத்தம்மாயி. மிச்சரு, அல்வா, பூந்தின்னு எள்ளுக்கோடே மணக்குது. ஆத்தா, இது என்னான்னு மோந்து பாரு. அவன் கொடுத்த கட்டைய மோந்து பார்த்தா சிட்டம்மா. என்னடா மகனே இந்த மனம் மணக்குது? சந்தனக்கட்டை. என்னைக்கு குளிக்கிறியோ அன்னைக்கெல்லாம் உரசி குளி. வீட்டுக்கு போகலாம்டா மகனே. வடக்கோழி அடிச்சு சாறு வச்சு தரேன். அது இருக்கட்டும், முதல்ல அப்பன் ஆத்தா 2 பேரையும் வச்சு ஒரு போட்டோ படம் பிடிக்கணும். ஆசை இருக்காதா உன் பிள்ளைக்கு? ஆத்தா கையில கொத்துக்களைய கொடுத்தான். அப்பன் தோல்ல மம்பட்டிய மாட்டி விட்டான். நடுவில் அவன் நின்னுக்கிட்டு 2 பேர் தோல்லையும் கை போட்டுக்கிட்டான். இப்ப எடுன்னான் கூட வந்தவன. சிரிங்க 2 பேரும். வாழ்க்கையில 2ஆம் தடவையா சேர்ந்து சிரிக்குதுக 2ம். பெரிய குளம் மீனாட்சி போட்டா கடையில் சிரிச்சது சிரிப்பு. போட்டோ எடுத்தாச்சு. லீவு இல்ல வரேன்னு வந்த வழியே போயிட்டா முத்துமணி. எம்புட்டு பாசம் என் பிள்ளைக்கு எம்மேல. ஒரு ஓரமா உட்காந்து அழுது மூஞ்சி வீங்கி போனா சிட்டம்மா. மறுநாள் மாவட்ட வனத்துறை அலுவலர் மேச மேல போட்டான் போட்டோவை. பாருங்க சார், இவங்க தான் சார் என் தாய் தகப்பன். இன்னைக்கு வரைக்கும் அவங்க சொந்தமா உழைச்சாதான் சார் சோறு. இப்ப கூட அவங்கள நான் பக்கத்துல இருந்து பாத்துக்கலேன்னா எங்க அம்மா கொடுத்த பால் என் உடம்புல ஒட்டுமா சார்? தயவு செய்து என்ன திண்டுக்கல் சரகத்துக்கு மாத்தி விடுங்க சார். உங்க காலை பிடிச்சிருவேன் சார். ஆனா உங்களுக்கு அது பிடிக்குமோ பிடிக்காதோன்னு தான் பிடிக்காம இருக்கேன். எறும்பு ஊற கல்லும் தேயும்பாங்க.
இது பாம்பு, தேச்சே பிடிச்சிடுச்சு கல்ல. மகன் மாத்தலாகி வந்ததும் மக கல்யாணம் பேச்சை எடுத்துட்டா சிட்டம்மா. ஏழை ஐயா முத்துமணி, உன் தங்கச்சிய கரசேக்க கருமாயப்பட்டு சேர்த்து வச்ச காசெல்லாம் நீ லஞ்சம் கொடுத்து மஞ்ச குளிச்சுக்கிட்ட. ஆளாகி வருஷம் 7 ஆயிடுச்சுடா உன் தங்கச்சிக்கு. ஆணு வளர்த்தி அவரைக்கா வளர்த்தி பொண்ணு வளர்த்தி புடலங்கா வளர்த்தின்னு சுளவன் சொல்றது கணக்கா நிலை தட்டி வளர்ந்து நிக்கிறா தேனு. மாப்பிள்ளைய நாங்க பாக்குறோம், செலவன் நீ பாக்கணும்டா மகனே. பொட்டச்சிக்கு மாப்பிள்ளை பாக்குறதே இருக்கிற கிழவிக்கு மகனுக்கு பொண்ணு பாக்குறங்கிற எண்ணம் வந்திருக்கா என்னைக்காச்சும்? எனக்கு வயசாகுது இல்ல, இப்படியே விட்டா 2 வருஷத்துல பின்மண்டை கழிஞ்சிரும், இல்ல முன்மண்டை நிறைச்சிரும். அப்ப நான் 2 பேருக்கும் இப்ப சொல்றேன்னு கேட்டுக்குங்க. பொண்ணுக்கு மாப்பிள்ளைய நீங்க பாருங்க, எனக்கு பொண்ணை நான் பாத்துக்கிறேன். எது முந்துதோ முடிப்போம். அடுத்த 6 மாசத்துல பொண்ணு பார்த்துட்டா முத்துமணி. பொண்ணு ஆனமலையான்பட்டி, பேரு லட்சுமி. பொண்ணுக்கு அப்பன் மேகலை எஸ்டேட்ல கணக்க பிள்ளையா இருந்தவர். ஆத்தா பள்ளிக்கூட டீச்சரு. வீடு சொந்த வீடு, ஏகப்பட்ட விவசாயம். புதுசா வாங்கின கார் ஒண்ணு நிக்குது வீட்டுல. 200 பவுன் நகை கிடக்கு பொண்ணு கழுத்துல. ஒரே புள்ள. அடுத்து எடுத்து ஆள ஆம்பளை இல்ல வீட்டுல. தங்கச்சிக்கு முன்ன தனக்கு முடிச்சிட்டான் கல்யாணத்தை. ஆனா கல்யாணமாகி பொண்ணு மாப்பிள்ள மறுவீடு போய் வர வரைக்கும் கருத்தமாயிக்கும் சிட்டம்மாவுக்கும் தெரியாது கட்டி வந்த பொண்டாட்டி ஒரு கைம்பொண்டாட்டின்னு. லட்சுமிக்கு முதல் கல்யாணமான 3 மாசத்துல பாளையத்துல படம் பார்த்துட்டு வீடு திரும்புறப்போ சுருளி தீர்த்த விளக்கில அடிச்சான் ஒரு லாரிக்காரன். அண்ணனும் புருஷனும் அங்கேயே அவுட்டு. முத்துமணி தேடினதெல்லாம் சொத்துள்ள ஒத்த பொண்ணு. 8 திசை தேடியும் இவதான் சிக்கினா. சேத்துக்குறவைய வேட்டி போட்டு அமுக்குற மாதிரி ஒரே அமுக்கா அமுக்கிட்டான். நெளிஞ்சகார பழுது பார்த்து வீட்டுல கொண்டாந்து நிறுத்திட்டாரு மாமனாரு. லாபம் இருக்குன்னா உடஞ்சகாரை பழுது பார்த்து ஓட்டுறமா இல்லையா? உடஞ்ச பொம்பளைய பழுது பார்த்து ஓட்டினா மட்டும் என்ன தப்பு? இது முத்துமணி வாசகம். நெசம் தெரிஞ்ச அப்ப நாத்தா 2 பேரும் நெஞ்ச பிடிச்சு உட்கார்ந்து போனாங்க. அப்புறம் என்ன பண்றது, ஈசன் விட்ட வழின்னு ஒழுகுற கண்ணை தொடச்சு ஒண்ணு கூட்டிட்டாங்க. அப்ப நாத்தா கிட்ட ரூபாய் 25,000 எண்ணி எடுத்து வச்சான் முத்துமணி. எப்பே யாத்தே, நானும் குடும்பஸ்தனாகி போனேன். நாளைக்கு எனக்கு ஒரு புள்ள குட்டின்னு ஆகி போனா நீங்க என்னைய வளர்த்த மாதிரி நான் அவங்கள வளர்த்துறக்கூடாது. நல்ல புழப்பு கொடுக்கணும். இந்த ரூபா வச்சு என் தங்கச்சி கல்யாணத்தை நடத்துங்க. 10ம் 10 என்ன கேளுங்க. ஒன்ன மறந்துடாதீங்க. இது மகன் உங்களுக்கு தர்ற கடன். நாளைக்கே திருப்பி கொடுன்னு நச்சு பண்ண மாட்டேன். என்னைக்கு வேளாமை ஏறி விளையுதோ அன்னைக்கு திருப்பி கொடுங்க, வரேன். அப்பன் விட்ட கடன் 1, பிள்ளைகளை பெத்த கடன் 2, பெத்த பிள்ளைகிட்ட இப்ப பட்ட கடன் 3. மூச்சு பேச்சு இல்லாம நிக்கிது 3 கடன் பட்ட உசிறு.